Taste the Daily. மத்திய அமைச்சரை சந்திக்க பாஜக சார்பில் டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளே இல்லை என டங்ஸ்டன் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக போராடும் விவசாயிகளை மத்திய சுரங்கத்துறை அமைச்சரை சந்திக்க ஏற்பாடு செய்வதாக பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அறிவித்திருந்த நிலையில் 7 பேரை டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மேலூர் விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த விவசாயிகள் குழுவைச் சேர்ந்த கருப்பணன் என்பவர் போராட்டத்தில் ஈடுபடாதவர்களை பாஜகவினர் டெல்லிக்கு அழைத்துச் சென்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகளின் போராட்டத்தை சீர்குலைக்கும் சதித்திட்டமாக இருக்கும் என சந்தேகம் தெரிவிக்கின்றனர். பேச்சுவார்த்தையில் நல்ல தீர்வு எட்டப்படாத நிலையில் விண்ணை முட்டும் அளவுக்கு போராட்டம் வெடிக்கும் என விவசாய பிரதிநிதிகள் தெரிவித்தனர். பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வல்லாளவட்டியில் நடந்த கூட்டத்தில் ஒருவச்சாவடியினுடைய விவசாயிகள் ஒருங்கிணைச்சு நீங்களா ஒரு முடிவெடுத்து ஒரு 5 பேர் மட்டும் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அவங்களை இதுவரை எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவங்களை அசிங்கப்படுத்துற நிலைமைக்கு இதுவரை நாங்கள் காத்திருக்கோம். அவர்களுக்கு எந்த தகவலும் கொடுக்காம இப்ப எந்த ஒரு இதுல உள்ள இறங்கி வேலை பார்க்காத பயில்களாக கூட்டு போறாங்க. இந்த தீர்வு எந்த விதத்துல கூட்டு போறாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே மனநிலை சரியில்லாம நாங்க புலம்பிக்கிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் கச்சிராப்பட்டு பகுதியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மக்கள் கலந்து கொள்ளாததால் ரிப்பன் கூட வெட்டாமல் அமைச்சர் திரும்பிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. கச்சிராப்பட்டு பகுதியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் பொதுமக்கள் அதிகம் கலந்து கொள்ளாததால் இந்த முகாமை தொடங்கி வைத்த திமுக அமைச்சர் ஏவவேலு ரிப்பனை கூட வெட்டி திறந்து வைக்காமல் திரும்பி சென்றார். தூய்மை பணியாளர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் கடமைக்கு மருத்துவ பெட்டகத்தை வழங்கிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். திமுக ஆட்சியில் மருத்துவமனை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தாமல் நிர்வாகத்தையே சீர்குலைத்துவிட்டு மருத்துவ முகாம் நடத்தி விளம்பரம் தேடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.